வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். சேர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் ஐயா. உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. வாரும் ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியானவரை எங்கள் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே. இந்த மகிமையின் நேரத்திலே ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தின் நேரத்திலே ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களோடு இணைகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வாரும் ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே, ஊற்றி அருளும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆளுகை செய்யும் ஆண்டவரே, 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 ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எங்கள் வாழ்வை பொறுப்படும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் ஆசிரியம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. சேரலும் ஆண்டவரே, ஜீவ தண்ணீரை ஆண்டவரை ஊற்றும் 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 ஆண்டவரே. தாகம் தீர்ப்பவர் நீர் அல்ல ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. ஆலோசனை புரியும் ஆண்டவரே, ஆலோசனை தருகின்ற ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீராக வந்தவரே ஆண்டவரே, ஊதியவரே, உம்முடைய சுவாசத்தை ஊதியவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த சகோதர சகோதரிகளே, தொடக்க நூலிலே நாங்கள் காண்கின்றோம், இந்த உலகை படைப்பதற்கு முன்னர், இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னர் ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த வேளையிலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி, ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகை படைத்து மனிதனை படைத்த வேளையிலே அவர் ஆதாமின் மீது ஊதினார், மூச்சு காற்றை கொடுத்தார்.
பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் ஊதிய அந்த காற்று, அதிலிருந்து தோன்றிய அந்த உயிர், அந்த ஆன்மா எங்கள் ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் அந்த நெருப்பு, எங்கள் உள்ளார்ந்தத்திலே இருக்கின்ற எங்களுடைய ஆழமான உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மா, அந்த ஆன்மா எந்த வேளையிலும் அப்பா தந்தா என்று சொல்லி, ஆண்டவரை இயேசுவே என்று சொல்லி, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி எங்களை அழைக்க செய்கின்ற அந்த ஆன்மா, அந்த தூய ஆவியானவர் தாய் மரியாளின் மீது இறங்கி வந்த அந்த வேளையிலே வார்த்தை மனுவுருவான அந்த நிலை, வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். லூக்கா நற்செய்தியிலே நாங்கள் காண்கின்றோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தாய் மரியாள் முன் கபிரியேல் தூதர் இருந்த வேளையிலே, இது எங்கனமாகும், நானோ கணவனை அறியேனே என்று சொன்ன அந்த வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை, தூய ஆவி உம்மீது வருவார், உன்னதரின் வல்லமை உம்மீது நிழலிடும், ஆகவே பிறக்கின்ற இக்குழந்தை கடவுளுடைய மகன் என அழைக்கப்படுவார் என்று சொன்ன அந்த வார்த்தை, தூய ஆவி நிழலிட்ட அந்த விழாவை கொண்டாட, கடவுள் மனிதனாக நம்மிடையே பிறந்த அந்த விழாவை கொண்டாட ஆயத்தம் செய்கின்ற இந்த காலத்திலே, என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆவியினால் நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டும். தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களின் மீதும் ஊதப்பட வேண்டும். ஆண்டவருடைய அந்த ஆவி வறண்டு போயிருக்கின்ற எங்களுடைய வாழ்வென்கின்ற நிலத்திலே ஊற்றப்படும் பொழுது, எங்கள் வறட்சியான நிலங்கள், எங்கள் வாழ்க்கையின் பாதைகள், கரடு முரடான நிலங்கள், பள்ளத்தாக்குகள், ஏற்றங்கள் இறக்கங்கள் உள்ள எங்கள் வாழ்க்கை ஆண்டவருடைய அபிஷேகத்தால் தூக்கி உயர்த்தப்படும். சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவருடைய வாழ்விலே நாங்கள் காண்கின்றோம், அதே தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசுவோடு பயணிப்பதை, அவருடைய சுவாசமாக இயேசு ஆண்டவரை அவர் தன்னுடைய திருமுழுக்கின் வேளையிலே ஆண்டவர் இயேசுவின் மீது இறங்கி வருவதை காண்கின்றோம். அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்த வேளையிலே, தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றிய வேளையிலே, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு பயந்து நடுங்கி இருந்த சீடர்கள் மீது மறுபடியும் ஊதுகின்றார். தொடக்க நூலிலே ஆண்டவராகிய கடவுள் இந்த மனித குலத்தை உருவாக்குகின்ற வேளையிலே ஊதினார். ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர், சீடர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார். என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இந்த வேளையிலே அந்த தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழியப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து பாடுவோமா? மறுபடியும் ஜீவத்தண்ணீர் தாகம் தீர்க்கும் ஊற்று, ஜீவத்தண்ணீர் நீர் அல்லவா ஆண்டவரே, ஆலோசனை வழங்குகின்ற ஆண்டவர் நீர் அல்லவா, எம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஆவியானவரே, நிழலிடும் ஆண்டவரே, உன்னதரின் வல்லமை இறங்கி வருவதாக.
இந்த வேளையிலே எங்களோடு இணைகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் அதே தூய்மையின் வல்லமை, அந்த தூய ஆவியானவர் இந்த வேளையிலே இறங்கி வந்து அந்த பலத்த மாற்றத்தை உண்டாக்கட்டும். இறைவா, தளர்ந்து போயிருக்கின்ற உள்ளங்களுக்கு உம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரை, இந்த வேளையிலே உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்தருள்வீராக. தள்ளாடுகின்ற கால்களை திடமாக்குகின்றவரே, இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் உயர்த்தி அருளும். எதிர்பார்ப்புகள் எதிர்நோக்கி இல்லாமல் வாழக்கூடிய மகனையும் மகளையும் உயர்த்தி விரைவா. உம்முடைய தூய ஆவியினுடைய அருளிலே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. Thank you Jesus. Praise you Father. Worship you Lord.